அனைவருக்கும் வணக்கம். மேல்மருவத்தூர் கருவறையில் நடக்கக்கூடிய பல உண்மை சம்பவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மருவத்தூர் அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருடைய நினைவிற்கு வரக்கூடிய இடம்தான் மேல்மருவத்தூர். அதே போல் சென்னை சுற்றி முக்கிய இடங்கள் என்றதுமே நினைவுக்கு வருவது மேல்மருவத்தூர். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக சொல்லப்படுது. ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம். சபரிமலை போன்று இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவை உடன் இருந்தது. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால் இந்த பகுதி மக்கள் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே குணமாவதுதான். இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றி பல தகவல்கள் பரவி இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் வேப்பமரம் அடியோடு சாய்ந்தது. அந்த மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புவிற்கு மேல் சிறு குடில் அமைத்து அந்த பகுதியை பூஜை செய்து வழிபட்டு செஞ்சிருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என பெயரிட்டும் வந்தது. அதன்படி பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி இந்த சுயம்புவுக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலையை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலம் மடித்து இடது கால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டி இருப்பதாக சொல்லப்படுது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது. அன்னையின் தலையில் ஜடாமுடியோடு கிரீடம் போல அமர்ந்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம். இதற்கிடையில் தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்ததாகவும் பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் இதுபடி கொள்கையாக இருக்கு. அதனால பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவில்களில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாக கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய கோவிலில் புற்று மண்டபம் மிக சிறப்புக்குரியதாகும். இங்கு இருக்கக்கூடிய புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் அம்மன் காட்சி தரதாக சொல்லப்படுது. புற்று மண்டபத்தை வலதுபுறம் சப்த கன்னியருடைய கோவில் இருக்கிறதாகும். இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது.
மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தி சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. அது மட்டும் இல்லாமல் 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. இங்கு ஜாதி மதம் இனம் கடந்த எந்த வேறுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபடலாம். பெண்கள் அன்னையின் கருவறைக்கு சென்று பூஜை, அபிஷேக, அலங்காரங்கள் உள்ளிட்டவை செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் நாகபீடத்தின் எலுமிச்சை தீபம் ஏற்றி நாம் வழிபட்டு வருவதன் மூலம் குடும்ப பலன் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடலாம். அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய ஒரு வேண்டுதலாக கருதப்படுது. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்குள் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்து பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது. ஆடிப்பூர நாட்களில் பக்தர்களே தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க. தமிழ் மன்றங்கள், கேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுது. உலக நலனுக்காக யாகங்களும் நடத்தப்படுது. அதர்வன பத்திரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு இங்கு சமூக பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு 5000க்கு அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுகிறார்களோ எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதிகாலை 3 மணிக்கு முதல் 1 மணி வரையிலானும் மாலை 3 மணி முதல் 8 மணி வரையிலானும் இங்கு கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை தினங்களில் இங்கு கோவில்கள் திறக்கப்படும். காலை முதல் இரவு வரை நடை அடைக்கப்படுவதில்லை. தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அடிகளாருடைய பிறந்த நாளான மார்ச் 3 ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. சென்னையில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் ஆதிபராசக்தி அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருந்து மற்ற ஊர்களில் இருந்தும் வருவதற்கு பஸ், ரயில் வசதிகள் இருக்குது. சென்னையில் இருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களுமே மேல்மருவத்தூரில் நின்று செல்வதாக சொல்லப்படுது. ஆதிபராசக்தி இருக்கரம் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலில் மூலவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடும் முறையையும் வழங்கப்பட்டிருக்கு. பெண்கள் தங்களுடைய எல்லா காலங்களிலுமே இங்கு வந்து கருவறைக்கு சென்று வழிபடலாம். இந்த கோவிலுக்கென ஆதிபராசக்தி சித்தர் பீடங்கள் பரவலாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு மூலம் இந்த கோவிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுது. இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுறாங்க. இந்த அமைப்பினை கொண்ட குழு வழிபாடு பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுது. 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது எனவும் வரலாறு சொல்லப்படுது. தெய்வம் தானே தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற தெய்வ மூர்த்தமே சுயம்பு என அழைக்கப்படுவதாக சொல்லுறாங்க. இவ்வாறு கருவறை இருக்கக்கூடிய இடத்துல தான் புற்று இருந்தது. அந்த புற்றில் இருந்து சுயம்பு வெளிப்பட்டது. கருவறையின் வலதுபுறத்தில் தனியாக புற்று அமைத்து கொள்கிறோம் என்று கூறி அவ்வாறு அமைத்து கொண்டதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.